சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் மனோஜ கட்டி போட்டு கீழே தள்ளி விட்டு வச்சிருக்கிறாங்க. ரோகிணி கிட்ட எப்படியாச்சும் என்னை அவுத்து விடு, இல்லைன்னா உட்காரனாச்சும் வையேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்ப நான் உங்களை உட்கார வச்சேன்னா மறுபடியும் உங்களை தலைகளா கட்டி தொங்க விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணவே இல்லை. இந்த பக்கம் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா தீபனை அழைச்சிக்கிட்டு ரதியோட வீட்டுக்கு வந்துடுறாப்புல. வந்த உடனே பொண்ணு வீட்டுல இருந்து பயங்கரமா தகராறு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம முத்து தான் பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி இப்ப தீபன் வீட்டுல இருந்து வந்துருவாங்க, ரெண்டு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் பேசி எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்தும் அவங்க வர்றப்ப கையில கத்தி கம்போட வராங்க, பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதை எல்லாமே ரோகிணி ஒட்டி கேட்டுட்டு, அதாவது டோர் வழியா கேட்டுட்டு கேட்டுட்டு மனோஜ் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்துட்டாப்ல, உங்க அண்ணனும் மீனாவும் வந்திருக்காங்க, ஸோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ரோகிணி மனோஜ் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜயாவும் பார்வதியும் கோயில்ல மண்சோர் சாப்பிட்றாங்க, இந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக. அங்க வர்ற மீனாவோட அம்மா இதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பிரச்சனை, குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தானே மண்ணு சோறு சாப்பிடுவாங்க, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஜயா நல்ல நாள்லயே எதுவும் சொல்லாது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப சொல்லுமா, வேணும்னே எங்க பிரச்சனையை எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற, உன் பொண்ணுகிட்ட தான் ஃபோன் போட்டு கேட்பல, போய் ஃபோன் போட்டு கேட்டுக்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறாங்க விஜயா. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நடுப்புற பூந்த நம்ம முத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியும் தனித்தனியா பிரிச்சு விட்டு இப்படியே சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸை வர வச்சிருவேன், போலீஸ் வந்தது அப்படின்னா உங்களோட குடும்ப மானம்தான் போயிடும். அவங்க என்ன செய்வாங்க, ரெண்டு பேருக்கும் 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுதான் நடக்கும். அப்படி இல்லைன்னா என் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி வச்சிருவா, அவளுக்கு இதுலலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு போற போக்குல நம்ம மீனாவை ஒரு தாக்கிடுறாப்புல நம்ம முத்து. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபேமிலியும் பேசுறோம் அப்படின்னு சொல்லி மேலே மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போய் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதையும் இந்த ரோகிணி நம்ம மனோஜுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு ஃபேமிலியும் அப்படியே சகஜமா சம்மந்தின்னு பேசிக்கிட்டே கீழே இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம முத்து மீனாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தவங்க, முத்து நீ சொன்னதுதான்பா நியாயம், நாங்க ரெண்டு பேரும் பேசணும், சமாதானம் ஆயிட்டோம், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல முத்து, நீ சொன்னதுதான் கரெக்டு, ஆனா உன் அண்ணன் அப்படி இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, என் அண்ணன் என்ன பண்ணான் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனும் இங்கதான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி அந்த டோரை ஓபன் பண்ணி விடுப்பா அப்படின்னு அந்த டோரை ஓபன் பண்ணா அங்க நம்ம மனோஜை கட்டி போட்டு கீழே தள்ளி விட்டு வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஏன் இவனை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க, இவன் செஞ்ச காரியத்துக்கு இதோட விட்டமோன்னு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி சொன்ன விஷயம், அதாவது கருவை கலைச்சிட சொல்லி காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாப்புல இல்லையா, அதை சொன்ன உடனே நம்ம முத்துவுக்கே பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இவனை விட்டுருங்க அப்படின்னு உடனே அவங்களும் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை அழைச்சிக்கிட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் நம்ம முத்து, ஏண்டா நான் தாண்டா சமாதானம் பண்றேன்னு சொல்லியிருந்தால, அதுக்குள்ள நீ எதுக்குடா இங்க வந்தேன்னு கேட்க, இந்த ரோகிணி தான் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு என்னை இங்க அழைச்சிக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல இந்த விஷயத்த வீட்டுல மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.